உங்களோட எக்ஸாம்க்கு இன்னும் 1 வீக் ஆர் 1 மந்த்து தான் இருக்குதா? ஆனால் நீங்கள் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குதா? கரெக்டான வீடியோவை தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் குயிக்காக படிக்கிறதுக்கான 10 ஸ்டடி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 10 ஸ்டடி டிப்ஸை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களால் நிறையாவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபுல் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, ரெஃபர் த சிலபஸ். உங்களோட எக்ஸாமுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அதில் எது ஈஸியான டாபிக், எது மாடரேட்டான டாபிக், எது கஷ்டமான டாபிக் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 2, மேக் யுவர் ஓன் டு டூ லிஸ்ட். எந்த சாப்டரை எந்த டைமில் எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு டு டூ லிஸ்ட்டு போட்டுக்கோங்க. இப்படி போடுறது மூலமாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஈஸியான சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் நேரம், ஹார்டான சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் நேரம், டிஃபிகல்ட்டான கொஞ்சம் மாட்ரேட்டாகவும் இருக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம், அந்த மாதிரி நீங்கள் டைம் செட் பண்ணி ஒரு டு டூ லிஸ்ட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டேவே உங்களுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கும், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் மாற்றின மாதிரி இருக்கும். டிப் நம்பர் 3, மேக் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஒரு மைண்ட் மேப் அண்ட் யூஸ் ஸ்டடி ஆப்ஸ். இப்போ நீங்கள் ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணிட்டீங்க படிக்கிறதுக்கு, உடனே அதில் அப்படியே ஃபுல்லாக லைன் பை லைனாக மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு டாப்பிக்கை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃப்ளாஷ் கார்டோ முக்கியமாக மைண்ட் மேப் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மைண்ட் மேப் மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட கண் வந்து என்ன பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக பாயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி மைண்ட் மேப்பில் உங்கள் நோட்டில் போடும்போது கரெக்டாக எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஈஸியாகவே ஞாபகம் வந்துடும். ஸ்டடி ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு நோட் மேக்கிங்காக இருக்கட்டும், இல்லைனா டைமர் செட் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி இல்லைனா பொமோதரோ டெக்னிக், இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் ஸ்டடி ஆப்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நீங்கள் ஈஸியாக குவிக் அண்ட் ஈஸியாக நீங்கள் படித்து முடிச்சிடலாம் உங்கள் டாப்பிக்கை. டிப் நம்பர் 4, அவாய்ட் டிஜிட்டல் ஸ்டடியிங் அண்ட் ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். இப்போ இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலைனாலும் நம்ம போய் கூகுளில் தான் சர்ச் பண்ணுறோம். அந்த மாதிரி சர்ச் பண்ணி நமக்கு எது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அந்த பிபிடி ஒரு பிடிஎஃப் பார்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி படிக்கிறத நீங்கள் உங்களுக்காக ஒரு ஓன் நோட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்படி படிக்கும்போது எக்ஸாம் அப்போது உங்களுக்கு கரெக்டாக நம்ம நோட்ஸ் எடுத்துருக்கோம், இப்போ இந்த பேஜில் இந்த இடத்துல நம்ம படித்தோம், அப்போ கரெக்டாக நம்ம மைண்டுக்கு வந்து நம்ம ஈஸியாக எழுத முடியும். இதுவே நீங்கள் மொபைல் பார்த்து படிச்சிங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி படிச்சிருப்போம். நிறையா கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி படிச்சிருந்தோம் அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணது மட்டும்தான் ஞாபகம் இருக்குமே தவிர நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்காது. இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நோட்டில் எக்ஸாமுக்கு முன்னாடியே எழுத ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. மொபைல் பார்த்து படிக்கிறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 5, யூஸிங் எஃபெக்டிவ் ஸ்டடி டெக்னிக்ஸ். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ என்ன அப்படின்னா குவிக் அண்ட் ஈஸியாக எப்படி ஒரு டாப்பிக்கை மெமரைஸ் பண்ணுறது அப்படின்னா அதில் ஒரு 4 டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த 4 டெக்னிக்கில் ஏதாவது ஒரு டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக ஒரு டாப்பிக்கை மெமரைஸ் பண்ணிட முடியும். டிப் நம்பர் 6, மேக் யுவர் மிஸ்டேக் புக்லெட். இந்த மிஸ்டேக் புக்லெட்டில் நீங்கள் எந்த சாப்டரில் எந்த டாபிக் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இப்படி எழுதுறது மூலமாக உங்களுக்கு எவ்வளோ மிஸ்டேக்ஸ் கம்மியாகியிருக்கு, எந்த சாப்டரில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் அதிகமாகியிருக்குன்னு தெரியும். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக மெமரைஸ் ஆகும். டிப் நம்பர் 7, பிகம் அ டீச்சர். இப்போ நீங்கள் ஒரு டாபிக் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த டாப்பிக்கை நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சொல்லி பார்க்கும்போது ஈஸியான வேர்ட்ஸால் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இன்னுமே நல்லா மெமரைஸ் ஆகும் உங்களோட மைண்டில். எக்ஸாமுக்கு அப்போ உங்களுக்கு நீங்கள் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும்போது சொன்னீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். டிப் நம்பர் 8, அவாய்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன். இப்போ ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிக்கிறதுக்காக எடுத்துருக்கீங்க, அந்த டாபிக் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ உடனே மைண்டில் என்ன தோணும்,
சரி அப்புறமா பார்த்துக்கலாம், இந்த டாபிக் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, அப்புறமா பார்த்துக்கலாம்னு எக்ஸாமே வந்துடும். அப்போது நீங்கள் அந்த டாபிக் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தெரிஞ்சு, ஐயோ நம்ம ஃபஸ்ட்டே படிச்சிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறத விட்டுட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டே படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும், ப்ரெஷர் இல்லாமல் இருந்திருக்கும். அதனால இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனை நீங்கள் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. டிப் நம்பர் 9, ப்ராக்டிஸ் யுவர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். இப்போ நீங்கள் எல்லா சாப்டருமே படிச்சிட்டிங்க, சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஓரளவுக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது எல்லாத்தையுமே எடுத்து அதில் ஒரு கொஸ்டின் பேப்பர் சூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் எவ்வளோ டைமுக்கு எக்ஸாம் எழுதுவீங்களோ 3 ஹவர்ஸ்னால் 3 ஹவர்ஸ் டைம் செட் பண்ணிவிட்டு, எந்த பார்த்து எழுதுறது எதுவுமே இல்லாமல் கரெக்டாக நீங்கள் உட்காந்து அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணிவிட்டு அந்த 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு நீங்கள் என்னெல்லாம் எழுதுனீங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கள். அதில் என்னென்ன மிஸ்டேக்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே மிஸ்டேக் புக்லெட்டில் எழுதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். எக்ஸாமில் நீங்கள் எழுதும்போது எப்படி எழுதுவீங்களோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எந்த டைமில் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மெத்தட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். The லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப், ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். நான் என்னோடய ஸ்டடி செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணி குடிக்கிறது தான். சிப் பண்ணி குடிக்காமல் அண்ணாந்து குடிக்கணும். அந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம பிரெயின் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகுனதுக்கப்புறமா ஒரு சாப்டர் நம்ம ஈஸியாகவே குயிக் அண்ட் ஈஸியாக படித்து முடிச்சிட முடியும். ஏன்னா பிரெயின் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட்டாக இருக்குது இல்லையா, அதனால் இந்த டிப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோட ஒரு பர்சனல் சஜஷன். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஸ்டடி டிப்ஸ் தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கூட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.